Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு செல்லும் வழியில் தொண்டர்களின் கூட்டத்தால் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கள விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார். அதற்காக சரியாக 9 மணி அளவில் வந்தடைந்தார். அங்கிருந்து அவருடைய பிரச்சார வாகனத்தின் மூலம் திருச்சி மாநகர் பிரச்சார வாகனத்தின் மூலம் நேரடியாக சுப்பிரமணியபுரம் அதிகாலை 6 மணியிலிருந்து தாவேக மேற்பட்டோர் இந்த பகுதியில் உற்சாகமாக நடமாடி வந்தார்கள். இந்நிலையில் இந்த பிரச்சார பயணத்திற்கு காவல்துறையினர் 20 முகநிலைகளை விதித்திருந்தார்கள். குறிப்பாக போக்குவரத்துக்கு எந்தவிதமான ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, மேலும் விஜய் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துக்கு பேரணியாக வரக்கூடாது, செய்யக்கூடாது. விஜய் அவர்கள் அந்த வாகனத்திலிருந்து வெளியே மக்களையோ தொந்தரவு நெருக்கடி ஏற்படக்கூடாது. குறிப்பாக விஜய் பேசக்கூடிய அந்த பகுதி மற்றும் அவருடைய செல்லக்கூடிய பகுதி முழுவதும் போக்குவரத்துக்கு எதிராக பேனர்கள், பதாதைகள், சாலை நடுவே கட்சி கொடிகள் எதுவும் இருக்கக்கூடாது எனவும் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட 23 நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்தார்கள். இந்த 23 நிபந்தனைகள் ஏற்றுதான் இந்த பிரச்சார பயணத்திற்கு தாவேக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனுமதி பெற்றார்கள். ஆனால் தற்போது பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பின்பற்றாமல் வருகிறார்கள். இந்த மரக்கடை பகுதியில் குழந்தைகள், முதியவர்கள், அதே போன்று பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் இந்த பகுதியில் கூறியுள்ளார்கள். நேரம் ஆக தற்போது இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு செல்லும் வழியில் தொண்டர்களின் கூட்டத்தால் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறது. அலைமோதிய தொண்டர்கள் கூட்டத்தால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நம்மோடு செய்தியாளர் தீபன் இணைந்திருக்கிறார். தீபன், கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கிய பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு முதலுதவி செய்யக்கூட ஆம்புலன்ஸ் அங்கு வரக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த சூழல் எவ்வாறு இருக்கிறது? விரிவான தகவல்களை வழங்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மரக்கடை பகுதிக்கு வர உள்ளார். இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட தாவேக கட்சி நிர்வாகிகள் குவிந்துள்ளார்கள். இந்த பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பு கூட ஒரு பெண் மயக்கமடைந்து விழுந்ததால் இங்கு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். இந்த கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாமல் இந்த தொண்டர்கள் ஆங்காங்கே கூடியிருக்கிறார்கள். மேலும் அந்த காவல்துறையுடைய அந்த நிபந்தனைகள் அனைத்தையுமே விதிமுறைகளை மீறி கட்சி கொடிகள் மற்றும் பதாதைகளை கிழித்துக் கொண்டு நடுரோட்டில் இருந்து கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஒலிபெருக்கி மூலமாகவும் நேரடியாக சென்றும் ஒரு தரப்பில் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் அதை சிறிதளவு கூட அந்த தாவேக நிர்வாகிகள் மதிக்காமல் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள். கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களை சிறிதளவு மதிக்காமல் தாவேக தொண்டர்கள் அருகில் உள்ள கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாடியின் மேல் ஏறுவது, அதே போன்று எம்ஜிஆர் அவர் சிலை கூண்டில் மேல் ஏறி நிற்பது, அருகில் இருக்கக்கூடிய மரத்தின் மேலே இருப்பது என்ற போன்ற பல்வேறு விதி மீறல் செயல்களில் தாவேக தொண்டர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குழந்தைகள், கை குழந்தைகள் உள்ளிட்ட 5 வயது குழந்தைகள், 3 வயது குழந்தைகள், முதியவர்கள் என அதிக அளவில் இந்த பகுதி குவிந்துள்ளதால்
தொடர்ந்து ஒரு சில இந்த வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக காவல்துறை தரப்பில் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இந்த தாவேகா பிரச்சார பயணத்தின் போது விதிகளை மீறினால் எப்போது வேண்டும் என்றாலும் இந்த பிரச்சார பயணத்தை தடுத்து நிறுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது மலைக்கடை பகுதியில் சரியாக 10:30 மணி அளவில் வந்து மக்களிடம் உரையாற்ற வேண்டும். அங்கிருந்து 11 மணி அளவில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக அரியலூர் செல்ல வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை விஜய் அவர்கள் இந்த மலைக்கடை பகுதிக்கு வந்து சேரவில்லை. காலம் கடந்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதை விதிகளை மீறியதற்கு வழக்குகள் பதிவு செய்ய வேண்டுமா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஜய் பிரச்சார வாகனத்தின் முன்பு பின்னும் யாரும் இருக்கக்கூடாது தெரிவித்தும் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்தில் பேரணியாக ரோட் ஷோ நடத்தி வருகிறார்கள். ஆகையால் இந்த அனைத்தும் விதிகளை மீறியதால் அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரி வழங்கிய மனுக்கள் மீது யார் கையெழுத்திட்டார்களோ அவர்கள் மீதும் பெரும் போக்குவரத்து இடையூறாக இருப்பவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து நேரம் ஆக கூட்டத்தில் நெரிசிருக்கக்கூடிய ஒவ்வொருவராக மயக்கமடையும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. எந்த விதமான இந்த பகுதி மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதி எந்த அடிப்படை வசதியும் இந்த தாவேக்காக நிர்வாகம் ஏற்பாடு செய்யவில்லை எனவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். தொடர்ந்து நம்மோடு தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், தொண்டர்களுக்கு நெறிமுறைகள் விதிக்கப்பட்ட போதிலும் விதி மீறல்களில் தொண்டர்கள் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. இந்த விதிகளை மீறினால் பரப்புரை ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு போலீசார் எச்சரிக்கை விடுத்த போதிலும் இது நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்கலாம், அது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. இது போன்ற போக்குவரத்து நெரிசல், அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை கருத்தில் கொண்டே மொத்தமாக 23 நிபந்தனைகளை திருச்சி மாநகர காவல்துறை விதித்திருந்தது. குறிப்பாக பேசும் இடங்களை தவிர மற்ற இடங்களில் விஜய் பிரச்சார வாகனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. பிரச்சார வாகனத்தின் மீது நின்று கொண்டு சாலையை வலம் மேற்கொள்வதற்காக ரோட் ஷோ மேற்கொள்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அனுமதி அளிக்கப்படக்கூடிய இடங்களில் 25 முதல் 30 நிமிடங்கள் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை அளிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு திருச்சி மாநகர காவல்துறை விதித்திருந்தது. இந்த 23 கட்டுப்பாடுகளில் ஒன்றை கூட பின்பற்றாமல் 23ஐயும் மீறக்கூடிய வகையில் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதல் இடம் திருச்சி மார்க்கெட் பகுதியில், மரக்கடை பகுதியில் பேச வேண்டிய நேரம் என்பது 10:30 அந்த நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மணி தற்போது 11 காலை கடந்திருக்கிறது. இன்னமும் விஜய் அந்த பகுதிக்கு வந்து சேரவில்லை. அதிகாலை முதலிருந்தே அந்த பகுதியில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற கூட்டங்களுக்கு, நெரிசல் ஏற்படக்கூடிய வகையிலான கூட்டங்களுக்கு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் அனுமதிக்க கூடாது என தெரிவித்த பிறகும் கூட ஏராளமான பெண்கள், குழந்தைகள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட அந்த இடத்தில் இல்லை. அதிகாலை முதலே காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தற்போது வரை அதே வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் விஜய் அந்த பகுதிக்கு வந்து சேரவில்லை. குறிப்பாக காலை வீட்டிலிருந்து புறப்படுவதிலிருந்தே அந்த திட்டமிடல் தோல்வி என்பதை தற்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமானத்திற்கு தனி விமானம் மூலமாக சென்றடைந்த விஜய் பயணிக்கக்கூடிய சாலைகளில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை. இது காவல்துறையினுடைய உத்தரவை மீறக்கூடிய வகையிலேயே இருக்கிறது. ஏனென்றால் முன்கூட்டியே அந்த போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் தெரிவித்திருந்தது. குறிப்பாக விஜய் வாகனங்களை பின்தொடர்ந்து 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் யாரும் தொடரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் விதித்திருந்தது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக திருச்சி மாநகரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலால் பணிக்கு செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வெளியே வாங்குவதற்காக செல்லக்கூடியவர்கள் என பெரும்பாலானோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த திருச்சி மரக்கடை பகுதி என்பது நாள்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதனை காரணம் காட்டியே அந்த பகுதியில் அனுமதி காவல்துறை மறுத்திருந்தது. இருந்தாலும் கூட அந்த இடத்தில் பேசியே தீர்வோம் என்ற ஒரு பிடிவாதத்தோடு தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த இடத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். இருப்பினும் கூட ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து அதையாவது பின்பற்ற வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்திய நிலையில்
அந்த உத்தரவுகளையும் கட்டுப்பாடுகளையும் காற்றில் பறக்கவிட்டது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தொடங்கி அடிமட்ட தொண்டர் வரை அது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வலம் வருவது, அவர்கள் கத்தி கூச்சலிட்டபடியே வலம் வருவது, போக்குவரத்தில் சாதாரணமாக தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் பயணிப்பது என பல்வேறு விதிகளுக்கு மாறான காவல்துறை விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை மீறக்கூடிய செயல்களில் தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் ஒன்றை கூட கடைபிடிக்கவில்லை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது. 10:30 மணிக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் தற்போது வரை வரவில்லை. இன்னமும் 1 மணி நேரம் காலதாமதம் ஆகலாம் என கூறப்படுகிறது. அவ்வாறு இங்கு காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் அடுத்ததாக அரியலூர் மற்றும் பெரம்பலூரிலும் விஜய் பேசுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் பிரச்சார களம், முதல் இடத்தில் மக்கள் சந்திப்பு பயணம், இதிலேயே இவ்வளவு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள், தொண்டர்களுடைய விதி மீறல்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தையும் சுற்றுப்பயணம் சிறப்பாக அமையும் என்பதோடு அதனால் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிக அளவு இருக்கும் என்பது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அபிராமி. விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல 10:30 மணிக்கு முதலிடத்தில் அவர் பரப்புரையை தொடர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை அது நடக்கவில்லை. நம்மளால் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து அவர் ஒரு 4 இடத்தில் பேச இருக்கிறார். தற்போது அந்த பயணமானது ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த விரிவான தகவல். அபிராமி, நீங்கள் குறிப்பிட்டது போல 10:35 மணிக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை எம்ஜிஆர் சிலை, அதற்கு அடுத்தபடியாக அரியலூரில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பழைய பேருந்து நிலையத்தில் விஜய்க்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பெரம்பலூரில் 3வது மாவட்டமாக பெரம்பலூரில் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அங்க இருக்கக்கூடிய வானொலி திடலில் மக்களை சந்திப்பதற்கான அனுமதியை அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை வழங்கி இருக்கிறது. திருச்சி மாநகர காவல்துறை மீது தாவேகா நிர்வாகிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு கூட நிபந்தனைகளை விதிக்காமல் வழங்கக்கூடிய அனுமதியை தங்களுக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு நெருக்கடியை கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கான காரணம் தற்போது நிலவக்கூடிய சூழலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. 10:30 மணிக்கு வர வேண்டிய விஜய் தற்போது வரை வரவில்லை. இன்னமும் 1 மணி நேரம் காலதாமதம் ஆகலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு முதல் இடத்தில் காலதாமதமாகும் போது அடுத்தடுத்த இடத்தில் செல்வதற்கு விஜய்க்கு எந்த விதமான நெருக்கடியும் இருப்பது போன்று தெரியவில்லை. காரணம், அவர் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல வசதிகளுடன் கூடிய பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிகாலை முதலிருந்தே விஜயை பார்ப்பதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றிருக்கக்கூடிய விஜயை அங்கு வரவேற்க கூடியிருந்த தொண்டர்களும் அங்கு பயணித்த விமான பயணிகளுக்கு மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். விஜய் வாகனத்தை சுற்றியும் கடுமையான கூச்சலை எழுப்பியிருக்கிறார்கள். அங்கும் வாகன தடுப்புகள் உடைக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதனையெல்லாம் திருச்சி மாநகர காவல்துறை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் விதி மீறல்கள் நடைபெற்றிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கிறதோ, கட்டுப்பாடுகள் மீறப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து அதற்கான வழக்கு பதிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனியும் தொடரும் பட்சத்தில் இந்த சுற்றுப்பயணத்திற்கு தடை விதிக்கப்படும், அனுமதி மறுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் வாய்மொழியாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். தற்போது விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதல் சுற்றுப்பயணம், முதல் சந்திப்பு பயணமே இவ்வளவு பெரிய மக்களுக்கு இடையூறுகளையும் சிரமத்தையும் அளித்திருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு காவல்துறை முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த இடங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறும் பட்சத்திலும் பொதுமக்கள் மற்றும் பொது சொத்து பாதுகாப்பு கருதி விஜயனுடைய பிரச்சாரத்திற்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. அபிராமி. விக்னேஷ், கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் மயங்கி இருப்பதாக தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அதற்கு முதலுதவி ஏற்பாடுகள் ஏதேனும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள், தாவேக தொண்டர்களுக்கு ஏதேனும் இந்த மருத்துவ ரீதியில் உதவி தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்காக ஒரு பிரத்யேக ICU வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனம் திருச்சி மரக்கடை பகுதியில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட
அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் அதிகாலை முதலிருந்தே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திற்காக அவர் காலையிலிருந்து கூடியிருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்ட நெரிசல் நேரத்திற்கு நேரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விஜயனுடைய வருகை நெருங்கும் போது இன்னமும் அவரோடு பயணித்து வரக்கூடிய தொண்டர்களும், நிர்வாகிகளும், ரசிகர்களும் கூட ஒரே இடத்தில் கூடும் பட்சத்தில் மேலும் நெருக்கடி ஏற்படுவதற்கான இட நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. மாவட்ட மாநகர காவல்துறை போதுமான அளவிற்கு காவல்துறையை அங்கு குவித்திருக்கிறது. முயன்ற அளவுக்கு இந்த இட நெருக்கடியையும் இடையூறுகளையும் தவிர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த தாவேகாவினுடைய விஜய் ரசிகர்கள் என்பது அளவு கடந்த உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேனர்களே கிழிக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனையும் தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பொதுமக்களுக்கு இடையூறு மட்டுமல்லாமல் தாவேகா தொண்டர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதை நம்மால் தொடர்ந்து பதிவு செய்ய முடிகிறது. அபிராமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.